இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டிங்க பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட RC 160. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 160 ஃபீலே தராது. ஓகே. ஸோ நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்தா மட்டும் தான் உங்களால் ஒரு 160 பைக்கிலே ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது ரைட் பண்ண மட்டும் தான் தெரியும். ஆமாம். ஓகே. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் ஒரு ரேசிங் காம்பனண்ட் வண்டி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி நல்லா இருக்கும். அஃபோர்டபிலிட்டியான ஒரு ப்ரைஸில் ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேடிஎம் RC 160. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோட பைக்கிங் ஜேர்னி அப்படின்னு சொன்னால் லோயர் சிசியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த பைக் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பைக்காக இருக்கும். ஸோ இந்த பைக்கோட கலர் ஆப்ஷன் என்னென்ன பிரச்சனை இருக்குது? ஸோ இந்த பைக்கோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட MotoGP எடிஷன்ஸ் இருக்கு, அண்ட் நம்ம கிட்ட பிளாக் கலர் இருக்கு, அண்ட் ஒயிட் கலர் அவைலபிளா இருக்கு. ஸோ 3 கலர் ஆப்ஷனில் இந்த பைக் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த பைக்கிலோட ப்ரைஸ் ஸோ நம்ம லான்ச் பண்ண சொல்ல கூட நம்ம ப்ரைஸ் ரிவீல் பண்ணல, லாஸ்ட் வீடியோ நம்ம பண்ணோம். ஸோ இப்போ ப்ரைஸ் அப்டேட் ஆயிருக்கா? இப்போ இந்த RC 160யோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ்லேயே கிடைக்கும். சரிங்களா? 30,000 to 40,000 நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டுறீங்கன்னா இந்த வெஹிக்கிளை நீங்கள் ஓன் பண்ணிக்கோங்க.